வாசித்தத்தில் வந்து பங்கு கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்படி பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒன்றுவிட கற்களை கூடி நம்மோடு ஆண்டவர் நாமே பேசும்படியாக நம்முடைய சமூகத்தில் வைத்து பார்ப்போமா? வார்த்தைக்கு உள்ளங்களின் திறந்தவர்களுடைய வெளியுள்ள தருவீராக உற்சாக மனதை தருவீராக திறந்த மனதிலே தருவடியாய் சுபிக்கிறோம். ஆளுமையை கற்றுக்கொள்ள பரிசுத்தாவியை பாராட்டுகிறோம். தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். நீங்கள் பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்படிதானே? பேசுறாரா? கற்றுக்கொள்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம சீர்படணும். நம்மளை அவங்க வருகைக்காக நம்மை ஆயத்தமாக்கணும். வாழ்கிறது ஏதோ அப்படி இருக்கு, அப்படி போகிறோம், அப்படி ஏதோ கிறிஸ்தவனாய் வாழ்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில் இல்லாமல் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்கிற ஒரு 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 மனதில் அந்த ஒரு ஏக்கம் எப்பவும் என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கணும். எப்படினாலும் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், எப்படியாவது நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்கு நான் எப்படி நான் என்ன உருவாக்கணும், எப்படி நான் என்ன பக்குவப்படுத்தணும், எப்படி நான் என்ன தகுதிப்படுத்தணும்ட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு 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 ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தி பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்குமோ ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குயவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு களிமண்ணாய் இருக்கிறோம். அப்படி கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்குமோ அவர் நம்மை உருவாக்கிட்டே இருப்பார். உருவாக்குவார். ஒரு நாள் உருவாக்குவார். கடைசியில் தீச்சூளையில் வச்சு நல்லா வேக வச்சு அதுக்கடுத்து அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கினா கொண்டு போய் என்ன செய்வார்? பானை சும்மா உருவாகாது இல்லை. தீச்சூளைக்கு கண்டிப்பா போனாதான் பானை உருவாகிறதுக்கு சமமா இருக்கிறது. ஆனா இது எல்லாவற்றையும் சந்தித்த பிறகுதான் ஒரு 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 கனத்திற்குரியதாகவோ எங்க உபயோகப்படுத்தணும்னாலும் ஆண்டவர் உபயோகப்படுத்துவதற்கு முன்னதாக உருவாக்கப்படுவோம், அடி வாங்குவோம், தீச்சூளையில வைக்கப்படுவோம், எல்லாமே உருவாகும். அதற்கு பிறகுதான் ஆண்டவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு எல்லாத்துக்கும் நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டவர்களாக அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, நம்முடைய தீன் வசனத்திற்கு நேராய் வரலாம். வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் ரோமருக்கு எழுதுகிறதான இந்த விசேஷத்துல நம்ம பார்க்கிறது, இந்த வசனத்துல நம்ம வாசிக்குவோம் அநேக காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். இதுல வாசிக்குவோம் முதல் வசனத்துல, உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
தேவனுடைய, அதுதான் அந்த மெயினான பாயிண்ட். இதெல்லாம் நம்ம செய்யணும்னா அவருடைய இரக்கத்தின் நாட்கள்ல தான் இதெல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படி இரக்கத்தின் நாள்ல நம்ம அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்படணும். இரக்கத்தின் நாள்ல அர்ப்பணிக்கணும். இரக்கத்தின் நாள்ல ஆண்டுடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுக்குமோ ஆண்டவர் நம்ம மேல பிரியமுடையவராக இருப்பார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக இருக்கும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அதை தான் இங்க என்ன செய்கிறார், விரும்புகிறார். இதிலேயே நம்ம பார்க்கும்போது பரிசுத்தமுள்ள ஒரு பலியாக, உயிருள்ள ஒரு பலியாக, உயிருள்ள ஒரு பலியாக, பிரியமுள்ள ஒரு பலியாக அன்றைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த 3 காரியங்கள் தான் அந்த முதல் வசனத்துல இருக்கிறது. உயிருள்ள பலியாய் கொடுக்கணும், பிரியமுள்ள பலியாய் கொடுக்கணும், பரிசுத்தமுள்ள பலியாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல இது என் பாயிண்ட் கிடையாது, சும்மா சொல்லிட்டு போறேன், சரியா? நம்ம பழைய ஏற்பாட்டுல செத்து இறந்து போனதுதான் பலியாக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஜீவனோடு இருக்கிறது பலியாக்கப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் சொன்னது? பழைய ஏற்பாட்டுல செத்தாதான் பலியாக்கப்படும், ஆனா புதிய ஏற்பாட்டுல ஜீவனோட நான் பலியாக கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் புத்தி உள்ள ஒரு ஆராதனைன்னு பவுல் இங்க விளக்கமா எடுத்து உரைத்து சொல்லுகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல மிருகத்தை கொன்றாதான் பலி, இப்புதிய ஏற்பாட்டுல ஜீவனுள்ளவனாய் நான் அவருடைய சமூகத்தில் என்னையே தருகிறது தான் பலி. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னையே முழுவதுமாய் அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரை உயர்த்த ஆண்டவர் நமக்கு பலனை தருவாராக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பலியை ஏறெடுக்க அன்றைய கிருபை நம்மோடு கூட நடத்துவதாக. அடுத்த வசனத்துல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போறோம், சரியா? இந்த ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது, தரிக்க கூடாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக பகுத்தறிய வேண்டும். அப்போ நம்முடைய மனம் புதிதாக்கப்படுகிறது, நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஓகே, இந்த ரோமரை பத்தி ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் நம்ம பார்த்துட்டு போலாமா? அடுத்த இந்த வசனத்துக்குள்ள வரலாம். ரோமர் என்கிற நிருபம் என்கிற நிருபத்தை எழுதியது பவுல். ரோமர்களுக்கு என்ன செய்கிறார், இந்த எழுதியவர் யாருன்னா பவுல் சொல்ல தெர்தியு என்பவன் தான் இந்த ரோமரை என்ன செய்கிறார், எழுதுகிறார். ரோமரை எழுதினது யாருன்னா தெர்தியு. அது எங்க எழுதி இருக்குதுன்னா ரோமர்லயே 16ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். 16, 22. இந்த நிருபத்தை எழுதின தெர்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனம் வாசிச்சிருக்கிறீங்க? நான் வாசிச்சிருக்கிறேன். ஆமா, வாசிச்சிருப்போம், அப்படியே வாசிச்சுட்டு போயிருப்போம். ஆனா ஸ்டோர் ஆகி இருந்துச்சு, அது இருக்காது. அப்படின்னு தானே? ஆமா, இந்த வாசிச்சிருப்போம், நம்ம நிறைய வாசிச்சிருப்போம், ஆனா மனசுக்குள்ள அப்படி என்ன செய்யாது, இருக்காது. ஆனா இந்த நிரூபத்தை சொல்ல பவுல் சொல்லிட்டே இருக்கிறாரு. பவுல் சொல்ல எழுதினது யாரு? தெர்தியு தான் என்ன செய்கிறாரு, இந்த நிருபத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறார். பவுல் சொல்ல இந்த நிருபத்தை தெர்தியு எழுதுகிறார். ஓகேவா? சரி, ஓகே. இது எழுதப்பட்டதற்கான நோக்கம், இது எதற்காக எழுதப்பட்டதுன்னா, பவுல் அதுவரையிலும் ரோம் நாட்டிற்கு பவுல் என்ன செய்யல, போகல. ரோமர்களை சந்திக்கவோ அவன் அங்கே அந்த நாட்டிற்குள்ளாக அவர்கள் இருக்கிற இடத்துக்குள்ளாக ரோமுக்குள்ள போகல. ஆனா பவுல் என்று சொல்லுகிற ஒரு அப்போஸ்தலர் இருக்கிறார் என்று ரோமர்களுக்கு தெரியும், சரியா? அப்போ ரோமர்களுக்கு பவுலை அவர் அறிமுகம் செய்வதற்கும், அவர்களுக்கு அறிமுகம் செய்வதற்கும்
அவரின் செய்தியின் அவருடைய மெசேஜினுடைய அவருடைய செய்தியினுடைய ஒரு மாதிரிய ரோமர்களாய் இருக்கிற கிறிஸ்தவர்களும் எங்கும் உள்ள கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த நிருபத்தை அவன் எழுதுகிறான். ஓகேவா? ரோமில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் பவுலுடைய செய்தி, பவுலுடைய உபதேசம் எப்படி இருக்கும் என்கிறதை அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும், தெரியணும். அப்படிங்கிறதுக்காக ரோமருக்கு இந்த புஸ்தகத்தை அவன் என்ன செய்கிறான், எல்லா விசுவாசிகளுக்கும், முதல்ல ரோமர்களுக்கு, அடுத்து எல்லா விசுவாசிகளுக்கும் அது என்ன ஆகும், சர்க்குலேட் ஆகும். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் பாருங்க, ஒரு நிருபமும் ரோமருக்கு எழுதுறாங்கன்னா ரோமனுடைய கிறிஸ்தவ சபையில் என்ன செய்யப்படும், முதல்ல வாசிக்கப்படும். அவர்கள் எல்லாம் வாசித்ததுக்கு பிறகு அடுத்த சபைக்கு என்ன செய்யப்படுவாங்க, அதை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அடுத்த சபைக்கு போகும், கொரிந்துக்கு போகும், கிரேக்க பட்டணத்துக்கு போகும், ஒவ்வொரு சபைகளுக்கு எபேசு பட்டணத்துக்கு போகும். அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த நிரூபம் என்ன செய்யும், சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இவர்கள் வாசித்த பிறகு அவர்களுக்கு போகும். அப்படிதான் என்ன செய்யும், இருந்துட்டு இருக்கும். ஓகேவா? அதனாலதான் இதை எப்படி சொல்லுகிறோம், முதல்ல ரோமர்களாக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு போனது, அதுக்கடுத்து அங்கிருந்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அது போகிறதா இருந்தது. ஓகே. அடுத்து இன்னொரு காரியத்தை கூட புரிஞ்சு தானே? ஓகே, ரைட். அடுத்து என்னன்னா, சபை ரோம்ல எப்படி நிறுவப்பட்டது? சபை ரோம்ல யாரு சபையை நிறுவினா, எப்படி சபை நிறுவப்பட்டது என்றால், நம்ம எல்லாம் பெந்தேகோஸ்தே நாள் என்ற ஒரு நாளை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிதானே? வாசிச்சிருக்கிறீங்க தானே? ரோமர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம அதை என்ன செஞ்சிருக்கிறோம், வாசிச்சிருக்கிறோம். ஓகேவா? அப்போ அங்க நம்ம வாசிக்கும்போது 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். அந்த சத்தம் உண்டான போது கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. இது எப்படி? அடுத்த வசனத்தை வாசிங்க. பார்த்தலும் ஆசியா, சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தாவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நம்முடைய பாசையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அல்லேலூயா. இத்தனை நாட்டுல இருந்து இத்தனை ஜனங்கள் அங்கங்க இருந்து எல்லாருமே எங்க வந்திருக்கிறார்கள், எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப எருசலேம்ல இவர்களுக்கு 120 மேலையும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரும்போது இவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள். இந்த பாஷைகள் எல்லாமே ஒவ்வொரு நாட்டினுடைய மொழிகளாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பேசுகிற அந்நிய பாஷை அதுவும் ஒரு நாட்டினுடைய மொழியாக தான் இருக்குது. அல்லேலூயா. அது நமக்கு எந்த நாட்டினுடைய மொழின்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா அது ஒரு நாட்டினுடைய மொழி. ஆனா ஏதோ ஒரு இடத்துல போனா அவங்க தமிழ்ல பேசிட்டு இருப்பாங்க, தமிழ்ல பேசி ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருப்பாங்க. அதான் அந்நிய பாஷையினுடைய அடையாளம் அப்படின்னு. சரியா? அப்ப இன்னொரு இடத்துல போனா தமிழ்ல பேச, இன்னொரு இடத்துல போனா மலையாளத்துல பேச, இன்னொரு இடத்துல போனா ஹிந்தியில பேசுவாங்க. இப்படி பேசி ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்கிறார்கள், அறியாத பாஷையை பேசி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த சத்தத்தை கேட்ட உடனே இங்க எப்படி நம்ம ஊருடைய சத்தம் கேட்குதே, நம்ம ஊர் வாசனை, நம்ம ஊரு சத்தம் இங்க வருதேன்னு சொல்லிட்டு ஓடி எல்லாரும் என்ன செய்கிறார்கள், வந்து பார்க்கும்போது என் ஊரு பாஷை இவர்கள் எப்படி பேசுகிறார்கள். அப்போ இந்த தேசங்கள் எல்லாத்துல இருந்த பாஷையும் 120 மேலையும் இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த பாஷைகள் எல்லாம் அவர்கள் பேசுமோ இந்த தேசத்தார் எல்லாரும் சுற்றி இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில தான் பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணும்படியாய் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் மத்தியில தான் பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணும்படியாய் ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த கூட்டத்துல இருந்த ரோமர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரை அறிந்து கொண்டு அவர்களுடைய தேசத்துல போய் சபையை நிறுவினார்கள். அல்லேலூயா. அப்படின்னா ரோம்ல சபை நிறுவப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. புரிஞ்சுதா? இந்த சுவிசேஷத்தை கேட்டு பேதுரு பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் போய் அவருடைய தேசத்துல அந்த ஆண்டவரை விடாம பற்றி கொண்டு அவர்கள் ஒன்று கூடி சபையை அவர்கள் இருந்த இடத்துல என்ன செய்கிறார்கள்? ஆரம்பிக்கிறார். இப்போ ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வராங்கன்னா அவர்கள் தனியா என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. தூரமா இருந்தும் வரமாட்டாங்க. ஒரு 5 பேர் சேர்ந்து வருவாங்க, இல்லைன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்வார்கள்? போவார்கள். அப்படி அவர்கள் ஒரு 10 பேரா சேர்ந்து இப்போ எருசலேமுக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த 10 பேரும் எருசலேம்ல வந்து பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு என்ன செஞ்சுட்டாங்க? ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்போ அவர்களுடைய ஊருக்கு போகவும் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை அங்க என்ன செய்கிறார்கள்? ஸ்தாபிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த இப்படி ஒரு சம்பவம் என்ன செய்கிறது? நடக்கிறதின் மூலமாக ரோம்ல சபை உருவானது. இன்னொரு கூட்டத்தார் எப்படி சொல்கிறாங்கன்னா, பவுல் வந்து ஆசியா, மெக்கதோனியா, கிரீஸ் போன்ற நாடுகள்ல என்ன செய்தார்? பவுல் போய் என்ன செய்தார்? சபையை என்ன செய்தார்? ஸ்தாபித்தார். அப்போ அங்க இருந்த விசுவாசிகள் ரோம்ல ஒரு சபையை என்ன செய்திருக்கலாம்? வந்து உருவாக்கி இருக்கலாம் என்று சின்ன ஒரு தாட் வந்திருக்கிறது. சரியா? அப்போ எந்த நாடு? ஆசியா, மெக்கதோனியா, கிரீஸ். இந்த 3 நாடுகளிலும் பவுல் என்ன செய்தார்? சபையை என்ன செய்தார்? ஸ்தாபித்தார். சபையை ஸ்தாபித்து அங்க இருந்த விசுவாசிகள் வந்து வர்த்தகமயமாக வந்து அங்க வந்து ரோம்ல வந்து ஒரு சபையை என்ன செஞ்சிருக்கலாம்? உருவாக்கி இருக்கலாம். அந்த ரோம்ல இருக்கிற சபைக்கு தான் பவுல் என்ன செய்கிறார்? நிருபத்தை எழுதுகிறார் என்று சொல்லி சொல்லப்படுற. அப்படி அவருக்கு தான் எழுதியிருந்தாருனால அவருக்கு பெரிய அறிமுகம் அங்க தேவைப்பட்டிருந்திருக்காது. அப்படித்தானே? ஆனா இப்படிதான் இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? பேதுரு மூலமாய் எல்லாருக்கும் புரியுது தானே? நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா என்னமோ லெக்சர் எடுக்கிற மாதிரி இருக்கு, நீங்க எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. புரியுதானே? புரிஞ்சவங்க மட்டும் லைட்டா கைய. ஆமா, ரைட், ஓகே. ஆமா. அப்போ அவர்கள் தான் போய் என்ன செய்திருப்பாங்க? சபையை ரோம்ல என்ன செய்திருப்பாங்க? ஸ்தாபித்திருப்பார்கள். ஓகே தானே? ஓகே. இப்போ இந்த சட்டத்தை, அதாவது இந்த நிருபத்தை எதற்காக எழுதினார்? இதற்காக இந்த நிருபத்தை அவர் ரோமில் இருக்கிற சபைக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எதற்காக எழுதினார் என்றால், அது ஒரு பெரிய சம்பவம். அது என்னன்னா, அங்க இருந்த கிறிஸ்தவர்கள், ரோமில் இருந்த கிறிஸ்தவர்கள், யூதர்கள் எல்லாருமே என்ன செய்திருந்தார்கள்? கலந்து அங்க இருந்தார்கள், ரோமுக்குள்ள இருந்தார்கள். அப்போ அவர்களுடைய திட்டத்தின்படி தேவ சித்தத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னா அவன் மோசையினுடைய நியாய பிரமாணத்தை என்ன செஞ்சிருக்கணும்? கற்றிருக்கணும். கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும்? கடைபிடித்திருக்கணும். மோசையினுடைய நியாய பிரமாணத்தை கடைபிடித்த பிறகு அவன் கிறிஸ்தவனாக என்ன செய்யலாம்? மாறலாம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு உபதேசம் என்ன செய்துட்டு இருந்தது? போயிட்டு இருந்துச்சு. எப்படின்னா, இப்போ ஒருத்தன் அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்றால், ஒரு புறஜாதியாய் இருக்கிற ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான் என்றால் அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிறகு அதற்கு பிறகு அவன் கிறிஸ்தவனாக என்ன செய்யலாம்? மாறலாம் என்று சொல்லி ரோம்ல இருந்த சபையினுடைய யூதர்களும் மற்றவர்களும் எல்லாருமே அதை என்ன செஞ்சுட்டு இருந்தார்கள்? சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த உபதேசம் உள்ளே என்ன செய்துட்டு இருந்தது? பரவிட்டு இருந்தது. அப்போ அது அப்படி கிடையாது என்று சொல்லி அவர்களுக்கு எடுத்து உரைக்கும்படியாக
இந்த ரோம நிருபத்தை அவர்களுக்கு அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. நீங்க இதெல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு நீங்க ரோமரை வாசிங்க. அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? எப்படின்னா, நியாயப்பிரமாணம் முக்கியம்தான். ஆனா நியாயப்பிரமாணத்தினால எல்லாமே சாதிச்சிட முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய 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 உபதேசம், அவருடைய நடத்தை, அவருடைய நீதி நிமித்தம் நம்ம எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்ய முடியும். நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் அல்ல, இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்ய முடியும். அப்படிங்கிறது தான் ரோமர் ஃபுல்லாவே எழுதியிருக்கோம். சரியா? புரிஞ்சுதா? சரி, எப்படி தெரியுமா? ரோமரை நீங்க படிச்சு புரிஞ்சுட்டீங்கன்னா முழு பைபிளை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கலாம். சரியா? ரோமரை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முழு பைபிளும் நீங்க படிச்சு புரிஞ்சதுக்கு சமம்தான். சரியா? ஆமா ஆமா, படிச்சு புரியணும். பாருங்களேன், என்ன என்ன விஷயம் இருக்குது, என்ன மேட்டர் இருக்குதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்யுங்க. நான் இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். அப்போ நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இதெல்லாம் வாசிக்க ஆரம்பிக்குமோ அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கே புரியும். ஆமா, இந்த காரியத்தை தான் மாத்தி இப்படி என்ன செய்கிறாரு, நியாயப்பிரமாணத்துல இப்படி இருக்குது, இதை மாத்தி என்ன செஞ்சிருக்கிறாரு, இப்படி என்ன செஞ்சிருக்காரு செய்யணும்னு சொல்லிட்டு பவுல் என்ன செய்கிறார், ரோமருக்கு போதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது நல்லா புரியும். நீங்க இதை எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் மட்டும், ஒரு அதிகாரம் கூட அதிகம் தான், ஒரு 10 வசனம் 15 வசனமா நீங்க தியானம் பண்ணுங்க. அப்ப இது 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 நியாயப்பிரமாணத்துல எப்படி இருக்குது, அதை எப்படி மாத்தி புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பவுல் அதை போதிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க மனசுல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தியானம் பண்ணுமோ உங்க நிறைய விஷயங்கள் நீங்க என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஓகே தானே? செய்வீங்களா? செய்யணும். சரியா? ஆமா, செய்யும். வீட்டில் போயிட்டு ஒரு நிறைய வசனம் வாசிக்க சொல்றேன். ஒரு 10 வசனம் மட்டும் எடுங்க. ஒரு மாசம் டைம் எடுத்துக்கோங்க. 10 வசனம், குறைந்தது 10 வசனம் மட்டும் எடுத்து அதை வாசிச்சு இதுல ஏன் இந்த வார்த்தையை சொன்னாரு, 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அவருக்கு மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனன்று மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகவும் அவர் இருக்கிறார் அப்படின்னு அந்த 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இருக்கும். இதுல நம்ம நல்லா வாசிக்குவோம். இது வேத பண்டிதர்கள் இதை எப்படி சங்குன்னு சொல்லுவாங்கல்ல, சங்கா பிரிச்சு நியாயப்பிரமாணத்தையும் இயேசு கிறிஸ்துவும், நியாயப்பிரமாணமும் இயேசு கிறிஸ்துவும், நியாயப்பிரமாணத்தையும் இயேசு கிறிஸ்து, இது எல்லாத்துக்கும் மேல இயேசு கிறிஸ்து தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய முக்கியத்துவத்தை ரோமருக்கு நல்லா புரிகிற விண்ணமாக இதை எழுதியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் இவருடைய அடுத்து இன்னொன்று என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் மட்டும் வச்சா நம்ம ரட்சிக்கப்பட்டுருவோமா அப்படிங்கிற ஒரு 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 முரட்டு வாதம் சொல்லலாங்க. முரட்டு வாதம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா நம்ம ரட்சிக்கப்படுவோம். மன திரும்புதல் நமக்குள்ள உண்டாகும். ரட்சிப்பு நமக்குள்ள உண்டாகிறதுனா நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவரை விசுவாசிக்கிறீங்களா? என்ன கேட்டுக்கணும். ஆமா, விசுவாசிக்கிறீங்க தானே? ஆமா, விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாகணும்னா ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும், வளரணும். ஆண்டவர் நல்லா விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். சரியா? ஓகே ஓகே. ஓகே, எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இன்னொரு உடன்படிக்கை என்னன்னா, புறஜாதிகள் கிறிஸ்தவர்களாய் மாறுவதில் அவர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா யாரு மாறினாலும் யூத மதத்துக்கு மாறிதான் என்ன செய்யணும், மாறணும். அந்த சர்க்கிளை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு உபதேசம் தான் அவர்களுக்குள்ளாக. ஓகே, இது எழுதப்பட்ட காலம் எப்படின்னா கிபி 57 3ஆம் மிஷனரி யாத்திரையில, அதாவது
பவுலுடைய 3வது மிஷனரி பயணத்துல அவர் என்ன செய்கிறார், கொரிந்துல இருக்குமோ 3 மாதம் கொரிந்துல இருந்தாரு. அந்த 3 மாதம் கொரிந்துல இருக்குமோ இந்த இந்த நிருபத்தை பவுல் சொல்ல திருதி எழுதி ரோமருக்கு அனுப்புகிறார்கள். அல்லேலூயா. ஓகே, எல்லாம் நோட்டு வச்சிருக்கிறீங்க தானே? ஆமா, நோட் எல்லாத்தையும் இருக்கா? ஆமா, எழுதுங்க. ஆமா, நிறைய காரியம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு நாளைக்கு உண்டானதை மட்டும் கொஞ்சம் அப்படி ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்கிறேன். சரியா? எல்லாம் பேசணும்னா ஒரு வாரம் பேசலாம், அந்த அளவுக்கு இருக்கும் ரோமனுடைய பேக்ரவுண்டு மட்டுமே. அதனால் அதெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு நாளைக்கு கரெக்டாக சாலிடாக உங்களுக்கு கரெக்டாக நம்ம மெசேஜுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் கொண்டு வந்துருக்கேன். சரியா? ஓகே. இந்த ரோமனுடைய கருப்பொருள், ரோமனுடைய மெயின் என்னன்னா, கருப்பொருளாக இருக்கிறது என்னன்னா தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதியை தான் இந்த ரோமர் முழுவதுமாய் நம்ம எங்க வாசித்தாலும் தேவனுடைய நீதியை அது முக்கியப்படுத்தி அதை சொல்லி இருக்கிறது. ஓகே, இது நமக்கு எத்தனை சுவிசேஷம் இருக்கிறது சொல்லுங்க. கேட்டா சொல்லுங்க, எத்தனை சுவிசேஷம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை சுவிசேஷம் இருக்குது? எத்தனை எத்தனை சுவிசேஷம் இருக்கிறது? நான் புக்கை கேட்டேன், பைபிளை கேட்கிறேன். பைபிள் எத்தனை சுவிசேஷம்? என்னென்ன சுவிசேஷம்? லூக்கா, யோவான், அப்படிதானே? ஆமா, ஓகே. 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. சரியா? 4 சுவிசேஷம் இருக்கிறது. இந்த 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 ரோமரை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால் பவுல் எழுதின சுவிசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா இது இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்திற்கு ஒப்பான வார்த்தைகள் எல்லாம் இந்த ரோமர் நிருபத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கங்கள் இருக்குதுல்ல, அந்த மலை பிரசங்கங்களுடைய வார்த்தைகளையும் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம் இருக்கிறது. அப்படிதானே? 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரங்கள் எல்லாம் நம்ம அதை என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்துல அவர் சொல்லுகிற உபதேசங்கள், அவர் சொல்லுகிற வார்த்தைகள், அதை எல்லாவற்றையும் ஈடுபடுத்தி ரோமரோட சேர்த்து பார்க்குமோ ரெண்டுமே எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். சரியா? அதனால இதை என்ன சொல்றாங்கன்னா ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் அப்படின்னு என்ன செய்கிறார்கள், ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் இந்த ரோமர் நிருபத்தை சொல்லுகிறார்கள். சரியா? ஓகே. பவுல் எழுதின சுவிசேஷம். சரியா? பவுல் எழுதின சுவிசேஷமா இருக்கிறது என்று. ஏன்னா அப்படிப்பட்ட நிறைய காரியம் இந்த ரோமர் புஸ்தகத்துல இருக்குது. நீங்க ஒவ்வொரு வசனமாய் நிறுத்தி நிதானமா அதுல என்ன புரிஞ்சுதுன்னு உள்ளதை வாசிச்சுட்டு எழுதி பாருங்க. சரியா? வாசிச்சுட்டு அதுல ஒரு வசனத்தை எடுத்துட்டீங்கன்னா அதை வாசிச்சுட்டு அதை உடனே எழுதி பாருங்க. எழுதி பார்த்தா வாசிக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். சரியா? எழுதி பாருங்க, ஒன்றும் வராது, அப்படியே இருக்கும், என்னடா எழுதுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? ஆனா அது நீங்க என்ன வாசிக்க 2-3 தடவை வாசிச்சு நான் சொன்ன இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் வச்சு நியாயப்பிரமாணம் அதுக்குள்ள இருக்குதா, அதுக்கு ஆப்போசிஷனா எப்படி கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி சொல்லி இருக்கிறது, அந்த பேசேஜில் எப்படி இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறத தியானம் பண்ணி நீங்க அதை என்ன செய்யுங்க, எழுது. சரியா? செய்வீங்களா தானே? செய்வீங்க தானே? ஆமா, சரி. சரியா? இன்னும் நிறைய காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம். சரியா? நீங்க கற்றுக்கொள்ளலாம். நாங்க சொல்லி தரதை விட நீங்க படிச்சீங்கன்னா அது இன்னும் நிறைய நீங்க என்ன செய்வீங்க, கத்துக்குவீங்க. நீங்க நாங்க சொல்லி தரதை கேட்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க, போயிட்டே இருப்பீங்க, அவ்வளவுதான். அடுத்து திரும்ப அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. தெரியும் தானே? எத்தனை பிரசங்கம் பண்ணோம், 12 பிரசங்கத்தையே திரும்ப பண்ணா கூட புதுசாதான் கேட்கற மாதிரி கேட்கிறோம். ஆமா, அதனால அது நீங்க தியானம் பண்ணீங்கன்னா
அதுல நிறைய காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும், கத்துக்கொள்ள முடியும். அப்போ நீங்க அதை உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவை சொல்லிட்டு மெயின் இதை நான் திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க இதை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் திரும்பவும் சொல்றேன். என்னன்னா, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை விட பெரியவர். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்து எல்லாவற்றையும் அடங்கி உள்ளவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேயே இருக்குது. நியாயப்பிரமாணமானாலும் சரி, மன்னிப்பானாலும் சரி, பலியானாலும் சரி, ரட்சிப்பானாலும் சரி, விசுவாசமானாலும் சரி, எடுத்துக்கொள்ளப்படுதலானாலும் சரி, பரிசுத்த ஜீவியமானாலும் சரி, எல்லாவற்றையும் அடங்கி இருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. நியாயப்பிரமாணத்தின் மேல கிரியை செய்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை தெளிவாக எடுத்து உரைக்கிறது தான் ரோமருக்கு பவுல் எழுதின சுவிசேஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே. இப்போ நம்ம இதனுடைய மைய கருத்து எந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனமும் 17வது வசனத்திலையும் இதுல என்ன ரோமருக்கு உள்ள சுவிசேஷத்துல இந்த நிருபத்துல என்ன சொல்லி இருக்கிறதுங்கிறதை 16, 17வது வசனத்துல வாசிக்கும்போது நம்ம கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அப்போ சுவிசேஷத்தை தான் அவர் என்ன செய்கிறாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து என்ன செய்கிறாரு, சொல்லுகிறாரு. சரியா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நான் அதை வெட்கப்பட்டு சொல்லாம இருக்க மாட்டேன். அந்த சுவிசேஷத்தை தான் திரும்பவும் நான் ரோமருக்கு என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். சரியா? அதை வாசிங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அடுத்து வாசிங்க. என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. அப்ப இதனுடைய கண்டென்ட் என்னன்னா, விசுவாசத்தினால உண்டாகிற தேவனுடைய நீதி, விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால, எந்த சுவிசேஷத்தினால, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால தேவனுடைய நீதி விசுவாசத்தினால் வெளிப்படுகிறது என்று விளங்குகிறது. அல்லேலூயா. 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 அப்போ இதுல மெயினா சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய நீதி நிறைவேறணும்னா விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை விசுவாசிக்கணும். எல்லா சந்தர்ப்பத்திலும் அவரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் அவரை விசுவாசிக்கிற விசுவாசம் நமக்குள்ள குறையும் போதுதான் நம்ம சோர்ந்து போகிறோம். அது தெரியுமா? நம்ம சோர்ந்து போகிறதுக்கு மெயின் காரணமே நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் குறையும் தான். அல்லேலூயா. விசுவாசத்துல வளர ஆண்டவர் உதவி செய்வானாக. விசுவாசத்துல நிலைநிற்க ஆண்டவர் உதவி செய்வானாக. விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் ஓட ஆண்டவர் பலனை தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே. 2வது வசனத்துக்கு நேராய் வாங்க. எபிரேயர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு அதுக்கு முன்னால ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறேன். இந்த 12ஆம் அதிகாரத்தை 3 பாகங்களாக நம்ம என்ன செய்யலாம், பிரிக்கலாம். சரியா? 12ஆம் அதிகாரத்தை நான் டைரக்டா இங்க வந்துட்டேன். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு கூட சொல்லிடுறானே. இந்த ரோமரையே 3ஆக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். சரியா? முதலாவது 1ஆம் அதிகாரத்திலிருந்து அதனுடைய 8ஆம் அதிகாரம் வரையிலும், ரோமர் 1ஆம் அதிகாரம் அதிலிருந்து அதனுடைய 8ஆம் அதிகாரம் வரையிலும் தேவனுடைய நீதியின் வெளிப்பாடை அதுல சொல்லப்பட்டிருக்க. தேவனுடைய நீதியின் வெளிப்பாடை 1ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் வரையிலும் நம்ம வாசிக்க முடியும். 9ஆம் அதிகாரத்திலிருந்து ரோமர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரையிலும்
9-11 வரை தேவனுடைய நீதி நிறுவப்படுகிறதை என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். தேவனுடைய நீதி நிறுவப்படுகிறது, ஸ்தாபிக்கப்படுதலை நம்ம என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். நிறுவப்படுதல், ஸ்தாபிக்கப்படுதல் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சரி, 12ஆம் அதிகாரத்திலிருந்து அதனுடைய 16ஆம் அதிகாரம் வரையிலும், 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரையிலும் தேவனுடைய நீதியின் நடைமுறை பயிற்சியை நம்ம இங்க என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். அப்போ தேவனுடைய நீதியை நம்ம நடைமுறைப்படுத்துவதற்கு எப்படி பயிற்சி எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், எப்படி நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை நம்ம இந்த அதிகாரங்களில நம்ம என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். ஓகேவா? எழுதிட்டீங்க தானே? ஓகே. முதலாவது 1-8 வரை தேவனுடைய நீதியின் வெளிப்பாடு சொல்லுங்க. 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் 11 வரை நிறுவப்படுதல், ஸ்தாபிக்கப்படுதல். ஓகே. 12-16 வரை நடைமுறை பயிற்சி. அப்போ அவன் நடைமுறையில நம்ம அது எப்படி நம்ம நம்ம ட்ரெயின் பண்ணி கொள்றது எப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? அதை பார்த்து கண்டுகொள்ள முடியும். ஓகேவா? ஓகே. அந்த 12ஆம் அதிகாரத்தை நம்ம 3ஆக நம்ம என்ன செய்ய முடியும்? பிரிக்க முடியும். 3 பாகங்களாக பிரிக்கலாம். 12ஆம் அதிகாரத்தை 1வது வசனமும் 2வது வசனத்தையும் 1வது வசனமும் 2வது வசனமும் ஜீவ பலியும் மறுரூபமாகுதலும், அதுல எழுதி இருக்கிறது ஜீவ பலியும் மறுரூபமாகுதலையும் குறித்து 1ஆம் வசனம் 2வது வசனத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2வது தானே? அந்த 2வது 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும், 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் விசுவாச ஐக்கியத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? அதுல நம்ம வாசிக்க முடியும். விசுவாச ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? அதில் நம்ம வாசிச்சு தெரிந்து கொள்ள முடியும். 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும். 3வதாக 9வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும், கடைசி வசனம் வரையிலும், 9வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தையும் அவருடைய அன்பையும் குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பிரமாணமும் அவருடைய அன்பையும் குறித்து 9வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. காலேஜில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்ட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமா, சரி சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த வசனத்துக்குள்ள வரும். 2வது வசனம், சரியா? சரி, 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், சரியா? இன்னும் வசனத்துக்குள்ள போகல. ஆமா, 12:2 என்ன வாசிக்கிறோம்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. என்ன எழுதுறீங்களா? இல்லை கிராஃப் வரைகிறீங்களா? இல்லை கிராஃப் எல்லாம் ஒன்றும் இல்லையே. ஆமா ஆமா, கிராஃப். ஏன்னா எப்பவுமே லிசனிங் கெப்பாசிட்டி 40 மினிட்ஸ் தான், சரியா? அது 35 தான் வரதான் ஒழுங்கா இருக்கும். 35 நிமிஷத்துக்கு மேல போச்சுனாலே கொஞ்சம் சொங்க ஆரம்பிக்கும். 40 நிமிஷத்துல முடிக்கணும். இல்லைன்னு வைங்க, முடிஞ்சு கதை. நம்ம அந்த 35 நிமிஷம் தாண்டினதுனாலதான் உங்கள்கிட்ட நான் என்ன செய்யறேன், கேட்கிறேன், எல்லாம் தெளிவா தான் இருக்கிறீங்களான்னு. ஆமா, ரைட்டு, ஓகே ஓகே ஓகே. இந்த வசனத்துல 2வது வசனத்துல வாசிக்கிறோம், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய பரிபூரணம், தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறிகிற அறிவுனால ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? நிரப்பும் தான் மனம் புதிதாக்கப்படும். அல்லேலூயா. அப்பதான் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா.
பகுத்தறிவு நமக்கு என்ன செய்யணும்? ஆமா, அல்லேலூயா. அது அவருடைய ஜனத்துக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த அறிவை தந்திருக்கிறாரு. அது சாதாரணமா வந்தது இல்லை, அவருடைய அபிஷேகத்தினால வந்தது. அல்லேலூயா. அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளேயும் பகுத்தறிவு இருக்கும். பகுத்தறிவும், எல்லாத்தையும் பகுத்தறிவும். அல்லேலூயா. பகுத்தறிகிற அறிவினால் ஆண்டவர் நம்ம நிரப்பி நடத்துவாராக. அல்லேலூயா. ஓகே, இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், ஒரு வசனம், அந்த ஒரு வசனம் கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவ கடமை. அவன் என்ன செய்யணும்? கிறிஸ்தவனா இருக்கிறவனுடைய கடமை இந்த வசனத்தின்படி வாழ வேண்டும் என்பதுதான். அல்லேலூயா. அவர்களுடைய அர்ப்பண வாழ்வும் பரிசுத்தமாய் வாழ கட்டளையும். ஓகேவா? மூன்று காரியங்கள் என்னன்னா, கிறிஸ்தவ கடமையும், அர்ப்பணமான வாழ்வும், பரிசுத்தமாய் வாழ கட்டளையும். சரியா? 3 காரியங்கள் இந்த ஒரு வசனத்திற்கு தலைப்பாயிருக்கும். சரியா? ஒரு வசனத்திற்கு கிறிஸ்தவ கடமையும், அர்ப்பணமான வாழ்வும், பரிசுத்தமாய் வாழ்வதற்கான கட்டளையும் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, ஷார்ட்டாக சொல்லணும்னா இதுதான் பேசிக் பிரின்சிபல். சரியா? பேசிக் பிரின்சிபலாக இருக்கிறது இதுதான். சரியா? கிறிஸ்தவனாக இருந்தால் இந்த வசனத்தின்படி வாழணும். அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்குள்ள இந்த வசனம் இருக்கணும், அவன் தான் கிறிஸ்தவன். இந்த வசனம் யாருக்குள்ள இல்லையோ அவன் கிறிஸ்தவன் கிடையாது. அல்லேலூயா. அதான் சொன்னல, இந்த முழு பைபிளையும் வாசிச்சாலும் ரோமர் ஒரு புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னாலே போதும், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் விசுவாசமும் நீதியும் எப்படி இருக்குங்கிறத இந்த புத்தகம் கற்றுத்தரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கணும். ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமா? ஆண்டவருக்குள்ள ஒரு வேறுபாட்டின் ஜீவிய நமக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதா தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். சரியா? ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஒன்னொன்னா என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். சரியா? அடுத்து, இந்த வசனத்தினுடைய மெயினாக 2 கீவேர்டு என்ன தெரியுமா? 2 கீவேர்டு என்னன்னா, முதல்ல வேஷம் தரிக்க கூடாது. வேஷம் தரிக்க கூடாது முதல் கீவேர்டு. 2வது கீவேர்டு என்னன்னா, மறுரூபமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. வசனத்தினுடைய 2 கீவேர்டு என்னன்னா, முக்கிய வார்த்தைகள் என்னன்னா, எதை சொல்றதுன்னா, வேஷம் தரிக்க கூடாது, மறுரூபம் ஆக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஓகே, எழுதிக்கோங்க. ஓகே, அப்போ இதுல நம்ம மெயினா பார்க்கறது என்னன்னா, முக்கியமானது என்னன்னா, மனம் புதிதாக்கப்படணும்னா இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் கவனிங்க கொஞ்ச நேரம். ஆண்டவர் அவருடைய ஜனத்தினிடத்துல அவர் விரும்புகிறது ஒரே ஒரு காரியம்தான். எதை விரும்புகிறார் என்றால், பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிதானே? ஆண்டவர் அவருடைய ஜனத்துல பரிசுத்தத்தை விரும்புகிறார். வேற எதையும் ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அவருடைய ஜனம் வாழ வேண்டும் என்பதை அவர் ரொம்ப எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் ஏதாயும் ஒரு பரிசுத்தத்தில் வளர்ச்சி, பரிசுத்தத்துல நிற்கிறார்களா, பரிசுத்தத்தை விட்டு குறைந்து போகிறார்களா, இல்ல அப்படியே நிற்கிறார்களா, இல்ல பரிசுத்தத்தில் வளர்ந்திருக்கிறார்களா என்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவர் அந்த பரிசுத்தத்திற்காக நமக்கு கொடுத்தது அவருடைய ரத்தம். அல்லேலூயா. பரிசுத்தத்திற்காக அவர் 10 தூதனை அனுப்பல, பரலோகத்தை கொண்டு தரல, அவர் சொந்த ரத்தத்தையே நமக்காக தந்தார். அல்லேலூயா. அந்த ரத்தத்தினுடைய வேல்யூ நம்ம புரிஞ்சோன்னு வைங்களேன், பாவம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. ரத்தத்தினுடைய மேன்மைய நம்ம புரிந்து கொள்ளணும்.
ஏன்னா அந்த ரத்தத்தினுடைய மேன்மை என்னங்கிறது சாத்தானுக்கு தெரியும். புரியுதா? அதனாலதான் எப்படியாவது இந்த சரீரத்தை கரைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிசாசு கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எப்படியாவது கரைப்படுத்தணும், எப்படியாவது விளத்தணும், பரிசுத்தத்திலிருந்து குறையப்படணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிசாசு வகை தேடி கிர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிந்து வந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவருடைய ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கும், அவருடைய ரத்தம் பரிசுத்தமாக்கும், அவருடைய ரத்தம் நிலைநிறுத்தும் என்று சொல்லி நமக்கு தெரிந்ததை விட பிசாசுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தின் வல்லமைக்கு நமக்குள்ள கிரியை செய்யாம இருப்பதற்கு பிசாசு பயங்கரமா வேலை செய்வான். ஆனா அதை எல்லாவற்றையும் பகுத்தறிந்து அவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஜனத்தை ஆண்டவர் பரிசுத்தத்திற்காக தான் அவர் என்ன செய்தார்? பிரித்தெடுத்தார். வாசிக்கலாம். லேவியராகவும் அதனுடைய 11ஆம் அதிகாரம் அதனுடைய 45ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியராகவும் 11:45. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீராக. அல்லேலூயா. ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்னவென்றால் பரிசுத்தமான ஒரு சந்ததியாக அவருடைய ஜனம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிங்கிறீங்க தானே? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை அந்த எகிப்தில் இருந்து, அந்த அடிமை ஜனத்தில் இருந்து ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வருவதற்கான முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால் அவருக்காக ஒரு பரிசுத்த சந்ததி இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு அவர்களை கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் எந்த விதத்திலையும் குறைந்து போகக்கூடாது என்று சொல்லி வானத்தின் பலகணிகளை திறந்து வானத்தின் மன்னாவை கொடுத்தாரு, வானத்தின் மன்னாவினால் நிரப்பினாரு, காடைகளை கொண்டு போஷித்தாரு, தண்ணீரையும் கொடுத்தாரு, செங்கடலை திறந்தாரு, அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார், அவர்களுக்கு பாதுகாவலாய் இருந்தார், சூடாய் இருந்தா மேகஸ்தம்பம், குளிராய் இருந்தா அக்னி ஸ்தம்பம். அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுத்து அவர்களை இதமாய் அழகாய் பக்குவப்படுத்தி பத்திரமா அழகா பாதுகாத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கும் குறைவில்லை, எதுக்கும் குறைவில்லை. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அவர்கள் பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமான ஒரு சந்ததி எனக்குன்னு வேணுங்கிற ஒரு ஏக்கத்தோட ஆண்டவர் அவர்களை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. எகிப்திலிருந்து, எகிப்தின் பாவத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தினுடைய கிரியையிலிருந்து, எகிப்தின் அசுத்தத்தில் இருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்தார். நம்மளையும் அப்படிதான் பிரித்தெடுத்திருக்கிறாரு. நம்ம முன்ன வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்தாரு. சில சாக்கடை ரொம்ப மோசமா இருக்கும். குப்பையும் கிடக்கும், சாக்கடையும் இருக்கும், உள்ள பண்ணியும் கிடக்கும். அப்படிதானே? பார்த்துருக்குறீங்க தானே? அதுல இருக்கிற குப்பை எது பண்ணி எதுன்னு தெரியாது. அப்படிதான் இருந்தோம். அல்லேலூயா. குப்பை எது, சாக்கடை எது, பஞ்சு எதுன்னு தெரியாது. அப்படிதான் இருந்தோம். அங்கிருந்து அந்த உளையான சேற்றில் இருந்து
தூக்கி எடுத்தாரு. அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்மை கழுவினார், நம்மை பரிசுத்தப்படுத்தினார், நம்மளை இன்னைக்கு நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, முடிவு பரியந்தம் அவருக்கு பரிசுத்தமாய் நான் இருக்கணும். இது கர்த்தருக்கு பரிசுத்தம் நீ எழுதப்படணும். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நம்ம எல்லாருடைய நெற்றியிலும் அவர் எழுதினது கர்த்தருக்கு பரிசுத்தம் தான் எழுதி வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு பரிசுத்தம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் கழுவிட்டு ஆண்டவர் புது சிருஷ்டியா உருவாக்கி, அவருடைய சாயல் அவருடைய சிருஷ்டியா உருவாக்கி கர்த்தருக்கு பரிசுத்தம்னு எழுதி வச்சுட்டாரு. ஆனா கர்த்தருக்கு பரிசுத்தங்கிற போர்டோடையே நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு பார்க்கிறாரு. உபவாச ஜெபம் எங்கெல்லாம் கொஞ்சம் சீல் இருக்குதோ கொஞ்சம் பிரிக்கி எடுத்து உள்ள இருக்கிற வேரையும் உருவி எடுத்தாலும் திரும்ப சீல் பிடிக்காது. இல்லைன்னா கொஞ்சம் வலிக்கும், உருவி எடுத்துருவோம். சரியா? எடுத்துட்டா நம்ம பரிசுத்தமாகிடும். பாருங்களேன், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரு தேவன் என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. ஆண்டவரை தரிசிக்கணும்னா நமக்குள்ள பரிசுத்தம் வேணும். பரிசுத்தமாய் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை எகிப்திலிருந்து பிரித்தெடுத்தாரு, அடிமைத்தனத்தை மாற்றினாரு, வெளியே கொண்டு வந்தாரு, மன்னாவை தந்தாரு, தண்ணீரை தந்தாரு, வஸ்திரத்தை தந்தாரு. எல்லாவற்றையும் தந்து ஒன்றும் பழசாய் போகாமல் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டாரு. திருப்தியாய் திருவிட்டி போகிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்து நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தந்த தேவன் விரும்புகிற ஒரே காரியம் பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறாரு. பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொரு நாளும் நம்மை தகுதிப்படுத்துவோம், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. எப்படி பரிசுத்தமாகணும்னா 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலே வாசிப்போம். பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். ஹல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்றால், இது ஒரு மேலான ஒரு வாக்குத்தத்தம். என்னன்னா, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள, இந்த சர்வ வல்லமை உள்ளவர் முதல்ல எங்க வெளிப்பட்டார் தெரியுமா? யாருக்கு வெளிப்பட்டாரு? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டார்? சர்வ வல்லமை உள்ள தேவனாய் வெளிப்பட்டார். அதுக்கடுத்து அவனுடைய சந்ததிக்கு ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் வெளிப்பட்டார். அடுத்து திரும்ப புதிய ஏற்பாட்டின் சந்ததிக்கும் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக தான் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் மாத்திரம் குமாரர்களும் குமாரத்திகளும் கிடையாது, அவருடைய இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் மாற்றின நம்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமையும் பிள்ளையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆபிரகாமையும் பிள்ளையா மாற்றம் தானே செஞ்சாரு, அப்படிதானே? ஆபிரகாமையும் பிள்ளையாய் மாற்றி அவருடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் திரும்ப குமாரனும் குமாரத்திகளுமாய் நம்மை ஆண்டவர் கண்டிருக்கிறார். ஒன்றும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஹல்லேலூயா. அவர்கள் நம்ம அப்படியெல்லாம் இல்லை, அவர்களுக்கு ஈக்குவலா தான் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேலதான் நிக்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, அவருடைய ரத்தத்தின் வல்லமையும் மேன்மையும் அவரையும் உணர்ந்து ருசித்து பார்க்கிறவர்கள் நம்ம மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மேன்மை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. எப்படி வைத்திருக்கிறார்னா, அவர் எனக்கு பிதாவா இருக்கிறார், நான் அவருடைய குமாரனும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா,
ஹalleluya. அந்த மேன்மையான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக, குமாரராக, குமாரத்தியாய் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தியும், அப்போ மாம்சத்திலும் ஆவியிலும், ஹalleluya, மாம்சமும் சுத்திகரிக்கப்படலாம். மாம்சம் சுத்திகரிக்கப்படுவதற்காக, சரீரம் சுத்திகரிக்கப்படுவதற்காக என்னை நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. என்னுடைய சரீரத்தை, வசனத்துக்குள்ள என் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என் சரீரத்தை நான் என்ன செய்வேன்? ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. என்னுடைய ஆவி பரிசுத்தமாக நான் விசுவாசத்திற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. ஆவி இன்னும் என்னோட ஆவியில் இருக்கிற அசுசி எல்லாம் மாறி ஆவி தெளியணும்னா விசுவாசத்துல இருக்கணும். ஹalleluya. புரியுதானே? தண்ணி தான், ஆனா கலங்கின தண்ணியும் இருக்குது, தெளிவான தண்ணியும் இருக்குது. எல்லாம் தண்ணி தான், ஆனா தண்ணி தெளிந்து அழகா நிக்கணும்னா விசுவாசத்துல இருக்கணும். ஹalleluya. விசுவாசத்துல இருக்கணும், பரிசுத்தத்துல இருக்குமோ அதுதான் அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. மாம்சத்திலும் சுத்திகரிக்கப்படணும், ஆவியிலையும் சுத்திகரிக்கப்படணும். மட்டும்தான் நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம்? பரிசுத்தமாகுதல் நமக்குள்ள பூரணமாகும். ஹalleluya. இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில மெயினா கிரியை செய்ய வேண்டியது என்னது? தேவ பயம். ஹalleluya. இன்னொன்னு, ஆண்டவரை குறித்த பயம் நம்முடைய இருதயத்துல இருந்துட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், அசுத்தம் நமக்குள்ள என்ன செய்யாது? வராது. எல்லாத்துலயும் ஆண்டவர் கொடுத்த ஒரு பயம் இருக்கும். ஐயோ, ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆண்டவர் பார்க்கிறாரு. எதை செய்தாலும் ஆண்டவர் பார்க்கிறாரு, எதை செய்தாலும் ஆண்டவர் பார்க்கிறாரு, எங்க போனாலும் ஆண்டவர் பார்க்கிறாரு, யார மறைச்சு எதை செஞ்சாலும் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஹalleluya, ஹalleluya. எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். நீ பாதாளத்துல படுக்க போட்டாலும் என் கை உன்னை பிடிக்கும். நீ நட்சத்திரங்களுக்கு மேல போய் உன் கூடாரத்தை கட்டி உள்ள இருந்தாலும் என்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாதுங்கிற. நீ சமுத்திரத்தின் நடுவுல போய் வீட்டை கட்டினாலும் நான் ஒன்னும் விட மாட்டேன். அதான் ஆண்டவர். ஹalleluya. அந்த சர்வ வல்லமையுள்ளவர் தான் சொல்லுகிறாரு, என் குமாரனும் குமாரத்தியுமா இருக்கிறார், நான் பரிசுத்தராகியான். என் பிள்ளை நீ பரிசுத்தமா இருக்கணும். ஹalleluya. என் பிள்ளையா இருந்தன்னா பரிசுத்தமா இருப்ப. அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படிதானே? ஆமா, என் பிள்ளையா இருந்தன்னா நீ எப்படி இருப்ப? பரிசுத்தமா இருப்ப. நீ பிள்ளையா இல்லைன்னா நீ பரிசுத்தமா என்ன செய்ய மாட்ட? இருக்க முடியாது. ஹalleluya. அந்த தெய்வ பயம் என்ன தெரியுமா? அப்பா பாப்பாரு, அப்பா திட்டுவாரு, புரியுதுல்ல? அப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு, அப்பா திட்டுவாரு, அப்பா அடிப்பாரு. ஆமா, அந்த பயத்தோட பிள்ளை இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயத்திலே வளர ஆண்டவர் உதவி செய்வாங்க. ஹalleluya, ஹalleluya. 40 சங்கீதம் 40 9வது வசனம். சீக்கிரமாய் வாசிங்க, சீக்கிரமா நம்ம போலாம். 49வது வசனம். ஓகே, இந்த வசனத்துல வாசிக்கிறோம். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடே என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். ஓகேவா? அப்போ நம்முடைய தீம் என்ன? தேவனுடைய நீதியன்னா எது சொல்லி இருக்கிறது? ரோமர்ல சொல்லி இருக்கிறது. அப்போ நீதியை பிரசங்கிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நீதியை பிரசங்கிக்குமோ, நீதியை பேசுமோ பரிசுத்தம் உண்டாகும். புரியுதா? நீதியை பேசுமோ, நீதியின்படி நடக்குமோ பரிசுத்தம் உண்டாகுகிறதா இருக்கிறது. ஹalleluya. அப்போ அடுத்து யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க. 15, 14. நீங்கள் செய்வீர்களானால்
என் சிநேகிதராய், அல்லேலூயா, அவருடைய சிநேகிதராய் ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. அவர் கற்பிக்கிற காரியத்தை நம்ம செய்து அந்த கற்பிக்கிற காரியத்துல நிலை நிற்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பதான் நம்ம விசுவாசத்திலையும் பரிசுத்தத்திலையும் வளர, வேறுபாட்டின் ஜீவியம் வாழ, ஜீவியத்தோடு இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, நாளைக்கு நம்ம இதனுடைய முக்கிய வசனத்துக்குள்ள நம்ம என்ன செய்யலாம் போகலாம். இன்னைக்கு பார்த்ததுன்னா இன்ட்ரோடக்ஷன் தான், சரியா? நாளைக்கு வசனத்துக்குள்ள போகலாம். இதுல முதல்ல பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்தின் வேஷத்தை பற்றி ஒரு சில காரியங்கள், ஏன் அது எதனால, எப்படி அதுல இருந்து வெளியே வர என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போற ஒரே காரியம் என்னன்னா, ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் எனக்கு வேணும், நீர் என்ன காண்கிறீர் என்கிற ஒரு பய பக்தி என்னுடைய இருதயத்துல வேணும். ஆண்டவரே நமக்கு முன்பாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுத்து, என் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மறுரூபமாக்குங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தத்தை நீ விரும்புகிறீர் ஆண்டவரே, அந்த பரிசுத்தத்தோடு நான் காணப்பட எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று சொல்லி எல்லா கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் அன்றைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? உன்னுடைய ரத்தத்தின் வல்லமையை நான் புரிந்து கொண்டு நடக்க ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை நான் ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை நான் ஜீவபலியாய் என்னுடைய பலிபீடத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஆவியில் உண்டான அசூசி எல்லாம் நீங்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு அர்ப்பணத்தின் வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நான் கிறிஸ்தவனா இருந்தா இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அவருடைய பிள்ளையா இருந்தா நம்ம பிள்ளை எப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அவருடைய பிள்ளையா இருக்கிற நம்மளை ஆண்டவர் இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவரே நீங்க விரும்புகிற ஒரு மகனாய் மகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சர்வா நீ நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிற தெய்வம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கடிந்து கொண்டு சிச்சிக்கிறவர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. நீங்க விரும்புகிற உங்களுக்கு விருப்பமானபடி நான் வாழ ஆண்டவரே. சர்வா அப்பா விரும்புகிறபடி இந்த பிள்ளை செய்யணும் ஆண்டவரே, அப்பா விரும்புகிறபடி இந்த பிள்ளை செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே சப்பா ஆண்டவரே உதவி செய்ய ஆண்டவரேன்னு கேளு, உதவி செய்ய ஆண்டவரே, உதவி செய்ய ஆண்டவரே. நீங்க விரும்புகிறபடி நான் இருக்கணும் ஆண்டவரே. உங்க விருப்பத்துக்கு மாறா ஏதாவது தப்பு செய்யறேன்னா எனக்கு உணர்த்தி காட்டுங்க ஆண்டவரே. தப்பு இது செய்யாத இதுல செய்ய அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை என் காதுல கேட்கல ஆண்டவரே. எனக்கு வழி காட்டுங்க ஏசப்பா, எனக்கு பாதை காட்டுங்க ஆண்டவரே. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர் சொல்லி தருவாரு, அவர் பாதை காட்டுவாரு. என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ நீதியாய் நியாயம் செய்கிற கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவரே. நீ நீதியான தெய்வம் ஆண்டவரே. எல்லாத்தையும் சரியா செய்கிறவர் நீ ஒருவர் மாத்திரம் தான் இயேசுவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ சரியாய் செய்கிறவர் ஆண்டவரே, நீ சரியாய் செய்வீர் ஆண்டவரே, நீ சரியாய் செய்வீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ விரும்புகிற ஒரு பரிசுத்தம், நீ விரும்புகிற ஒரு ஆண்டவரே விசுவாசம், மேல இந்த விசுவாசத்தில் நாங்கள் வளர எங்களுக்கு பலனை தருவீர் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ பலனை தருவீராக இயேசுவா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாங்கள் எங்களுடைய குடும்பங்கள் எங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ நீங்க உதவி செய்ய ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அப்படியே செய்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிள்ளைகள் நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படலாம் என்று நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சத்தியத்தை பாடி ஆராதித்து வார்த்தைகளை கேட்க உதவி செய்தே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் மகத்துவங்களை பார்க்க எங்கள் மனக்கண்களை திறந்தறிந்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மகத்துவங்களை காண எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே சொல்றாங்க. எங்களுக்கு இறக்கம் பாராட்டி நீ நடத்துவீர்களாக. நீ விரும்புகிற ஒரு பரிசுத்தம் உடைய மாம்சத்திலும் உடைய ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்கி ஆண்டவரை உமக்கு முன்பான ஆண்டவரை பரிசுத்தமான உடைய பிள்ளைகளாய் பரிசுத்த சந்ததியாய் பரிசுத்தமுள்ள தெய்வத்திற்கு ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்து அழைச்சிருக்கிறோம். எந்த சமயத்தை தாழ்த்துக்கிறோம் வலிமையாக்குகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நோக்கத்தோடு தேவைகளோடு கடந்த எல்லாவற்றையும் நிரப்பி பரிசுத்தாவியானவர் வளர்த்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கிருபை கூட இருக்கிற வழி நடத்துங்க பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கிறிஸ்து உலகமே பரிசுத்தமான கிறிஸ்து ஆமென் கிறிஸ்து ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம்.